Praise the Lord. Hallelujah. யாவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசுவாசத்தின் பலத்திலே நிரப்பி நடத்தி ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் மாதத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடப் போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் இதுவரை காத்திருக்கிற, நீங்கள் இதுவரை வேண்டிக் கொண்டிருக்கிற, நேற்று இரவு வரைக்கும் நீங்கள் பாதித்து பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற அத்தனை நிலைமையிலிருந்து விடுவிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசித்து இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தமான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி. அல்லேலூயா. விடுதலையாக்குகிற தேவன் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, இதிலிருந்து விடுதலை இல்லை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை இல்லை, பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை, போராட்டத்திலிருந்து விடுதலை இல்லை. எங்கே திரும்பினாலும் பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை இல்லை. இன்றைக்கு ஹாஸ்பிட்டலாக போய் வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, சோர்விலிருந்து விடுதலை இல்லை, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை இல்லை. இன்றைக்கு வேலையின் பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை. இப்படி பல விதத்தில் விடுதலை அற்ற ஒரு வாழ்க்கை தான் சமுதாயத்தில் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலுக்குள்ள ஏதோ ஒரு விடுதலையற்ற தன்மை, பாவத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, ஏதோ ஒரு கெட்ட சிநேகத்திலிருந்து, கெட்ட காரியத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து, பின்மாற்றத்திலிருந்து ஒரு விடுதலையற்ற நிலைமை இருக்கலாம். உங்களை சோர்வடைய பண்ணி, உங்களை பலவீனப்படுத்தி பல வருடங்களாய் உங்களை விடுதலையற்ற நிலைமையிலே உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, கணவன் மனைவியை கட்டி வைத்திருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள், இன்றைக்கு தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. 18 வருஷமாய் கட்டப்பட்ட அந்த பெண்ணுக்கு தேவனுடைய இரக்கம் வந்தது, தேவனுடைய கிருபை வந்தது. அவள் பாருங்கள், கூனியாயிருந்தாலும் ஆண்டவர் அவளை அழைத்த பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகிறார். இன்றைக்கு உங்கள் மேலே, குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, உங்கள் காரியத்தின் மேலே தேவன் இரக்கம் வைக்கிறார். கிருபையாய் அவர் இறங்கி உங்களை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்களை பழைய வாழ்க்கை முடிந்து போகட்டும். ஆண்டவர்கிட்ட தூரமானது தூரமாய் போகட்டும். ஆண்டவரை நெருங்கி வாருங்கள். வேதத்திற்கு நெருங்கி வாருங்கள். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நெருங்கி வாருங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு நெருங்கி வாருங்கள். வைராக்கியமான வாழ்க்கைக்கு நெருங்கி வாருங்கள். ஆண்டவருக்காக ஜீவிக்க நெருங்கி வாருங்கள். இப்பொழுது உங்களை மேல் கை வைக்க போறார். அவள் மேல் கைகளை வைத்த உடனே அந்த வல்லமை இறங்கினது. அவள் விசுவாசத்தோடு அவள் ஏற்றுக்கொண்டாள். நீங்களும் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறீங்களா? இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் இனி மனம் கலங்காதிருங்கள். நீங்கள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. எங்கு நீங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு போராட்டம் பண்ணி நிந்தைக்குள்ளாகினீர்களோ அந்த இடத்துல தேவன் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, விடுவிக்கிறவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, கூனியை போல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய சூழ்நிலையும், ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, கூனான வாழ்க்கையில எத்தனை வருஷம்தான் இருக்க முடியும்? பாவத்து நிமித்தம் கூனாகி போனது, வியாதி நிமித்தம் கூனாகி போனது, சமாதானம் கூனாகி, சந்தோஷம் கூனாகி, ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமை, வேலை செய்ய முடியாத பலவீனம் அப்பா. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் சாசுடைய பலவீனம், கையின் பிரயாசத்தில் பலவீனம், இப்படி பல விதத்திலே பலவீனப்படுத்தி ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்ய முடியாத பலவீனம், இப்படி பல விதத்தில் சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் சந்தித்து இப்பொழுது தொடுவீராக.
நீர் கூனிய தொட்ட வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருத்தர் மேலும் அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். நிமிர்ந்து உம்மை மகிமைப்படுத்த, நிமிர்ந்து சாட்சி சொல்ல, நிமிர்ந்து வாழ, ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் சாட்சியோடு வாழ, கர்த்தருக்கா வைராக்கியமே வாழ, ஊழியம் செய்து தேவனை மகிமைப்படுத்த இப்பொழுது தொடுவீராக, வல்லமை அனுப்புவீராக. வியாதியின் கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலையாக்குவீரார். வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்குவீர், கணவன் மனைவியை விடுதலையாக்குவீரார். எல்லா போராட்டத்திலிருந்து விலக்கி விடுவித்தரும். வியாபாரத்தை விடுதலையாக்குவீராக, கையின் பிரயாசங்களை விடுதலையாக்குவீராக, ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உம்மை நெருங்கி மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இப்பொழுது விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர், விடுவிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து முழு தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.